साथियों, हम तमिलनाडु का पोर्ट इंफ्रास्ट्रक्चर डेवलप करने में भी जुटे हुए हैं। अभी पिछले महीने ही मैं तूतुकुड़ी आया था। वहां मैंने चिदम्बरनार पोर्ट आउटर हार्बर कंटेनर टर्मिनल का शिलान्यास किया था। हमारे फिशरमैन भाइयों के लिए भी बीजेपी सरकार लगातार काम कर रही है। चाहे वो आधुनिक फिशिंग बोट के लिए आर्थिक मदद देना हो या फिर उन्हें किसान क्रेडिट कार्ड के दायरे में लाना, आपकी हर चिंता उसका हमने समाधान करने का प्रयास किया है। यहां के हमारे साथी श्रीमान जॉय डी क्रूज ने फिशरमैन कम्युनिटी के लिए जो काम किया है, मैं उसकी प्रशंसा करता हूं। और जब भी मैं उनको मिलता हूं, ऐसे अनेक विषयों पर उनसे मुझे बात करने का अवसर मिलता है। நண்பர்களே, தமிழ்நாட்டின் துறைமுக உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுல நாங்க ரொம்ப மும்முரமா இருக்கோம். துறைமுகம் வளர்ந்தால்தான் ஒரு நாடு வளரும். ஆகவே தமிழ்நாட்டில் துறைமுகத்தை நாங்கள் கட்டமைப்பை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் தான் நான் தூத்துக்குடி வந்திருந்தேன். அங்க சிதம்பரனார் துறைமுகம் அவுட்டர் ஹார்பர் கண்டெய்னர் டெர்மினலுக்கு அடிக்கல் நாட்டி இருந்தேன். நமது பகுதியின் மீனவர்களின் நன்மைக்காக, அவர்கள் நலனுக்காக பாரதிய ஜனதா கட்சி அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நவீன மீன்பிடி படகுகளுக்கு நிதி உதவி வழங்குவதாகட்டும் அல்லது அவர்களுக்கு கிசான் கிரெடிட் கார்டு வரம்பிற்குள்ள அவர்களை கொண்டு வருவதாகட்டும், இப்படி எதுவாக இருந்தாலும் மீனவ மக்களின் ஒவ்வொரு கவலையையும் தீர்ப்பதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வருகிறது. மீனவர் சமுதாயத்தின் நமது நண்பர் திரு ஜாய் டி க்ரூஸ் ஆற்றிய பணிகளை எல்லாம் நான் பாராட்டி நினைவு கூறுகிறேன். அவரை பற்றி எண்ணும் போதும் சிந்திக்கும் போதும் அவரின் பல்வேறு கருத்துக்களை நான் நினைவு கூறுகிறேன். साथियों, हम तमिलनाडु की कनेक्टिविटी को बेहतर बनाने के लिए रेलवेज और हाईवेज का नेटवर्क तैयार कर रहे हैं। इन 10 वर्षों में तमिलनाडु में भी करीब करीब 50,000 करोड़ के हाईवे के प्रोजेक्ट पूरे किए गए हैं। 70,000 करोड़ रुपए के हाईवे पर और काम चल रहा है। 2009 से 2014 तक कांग्रेस डीएमके सरकार दिल्ली में बैठी थी। हर साल तमिलनाडु को रेल विकास के लिए करीब और सिर्फ 800 करोड़ रुपए देती थी। बीजेपी सरकार ने इस साल रेलवे इंफ्रास्ट्रक्चर के लिए तमिलनाडु को करीब 6,300 करोड़ रुपए दिए हैं। நண்பர்களே, தமிழ்நாட்டில் சாலை தொடர்பை மேம்படுத்துவதற்காகவும் ரயில் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பை, ஒரு இணை செயல்பாட்டை நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா தமிழகத்தில் சுமார் 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலை பணிகள் நிறைவடைந்து விட்டன.